ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஜாஸ்மின். ஒரு புத்தம் புதிய தொடர்கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று. எபிசோட் 6. அஸ்வின் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் கேஷுவலாக சுவாதியின் வீட்டில் நடந்ததை தன் பெற்றோர்களிடம் சொன்னான். அவன் எண்ணியதைப் போல சடகோபன் அவன் சொல்வதை காதில் வாங்கிக் கொண்டு நிதானமாக இருந்தார். அவர் என்ன நினைக்கிறார் என்று அத்தனை எளிதில் தன் மனதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அன்னபூர்ணிதான் வேதனைப்பட்டார். என் பிள்ளைய பிடிக்கலையா? அப்போ எந்த ஒரு மகாராசாவுக்காக காத்திருக்கலாம்? எல்லா பொருத்தமும் ஒத்து வருது அப்படின்னு ஜோசியர் சொன்னதுனால தானே உடனே பத்திரிக்கை அடிச்சோம். நான் என்ன பெருசா ஆசைப்பட்டுட்டேன்? நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியாட்டம் வந்து சிரிச்ச முகத்தோட குத்து விளக்கு ஏத்துனா போதுன்னு தானே ஆசைப்பட்டேன். இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே. அவருக்கு ஆதங்கமாக இருந்தது. இப்ப சொன்ன இந்த விஷயத்த பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. நாளைக்கு பத்திரிக்கை வைக்க வரோம்னு அக்காக்கு அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லலான்னு இருந்தேன். இப்ப தெரிஞ்ச இந்த செய்தி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரிஞ்சிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ அசிங்கமா போயிருக்கோம் நமக்கு. ராசா கணக்கா இருக்கிற ஏன் புள்ள வேணாமா? பத்திரிக்கை அடிச்ச பிறகு கல்யாணத்தை நிறுத்திட்டாளே. தன் மனக்குமுறலை சொல்லி புலம்பி தள்ளினார். சரி விடு அண்ணா, புலம்பி புலம்பி உடம்ப கெடுத்துக்காத. நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தானே நினைச்சுக்கோ. கல்யாணம் முடிஞ்சு பிடிக்கலன்னு சொல்லி பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றதை விட இப்படி சொன்னது நல்லது தான் என்றார். உங்களால ஈஸியா எடுத்துக்க முடிஞ்ச மாதிரி என்னால முடியலங்க. பத்திரிக்கை அடிச்ச பிறகு இப்படி கல்யாணம்ன்றது என் மனசுக்கு ஆறாத ரணமா இருக்கு. ஏதாவது தோசைங்க இருக்குமோ? ஏங்க என் பிள்ளைக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது என்று கவலைப்பட்டார். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, கவலைப்படாதம்மா. உனக்கு ராசாத்தி மாதிரி மருமக வருவா. உன் என்னபடி இந்த வீட்டில் விளக்கேத்துவா, போதுமா என்று சடகோபன் மனைவியை தேற்றினார். அப்போது மல்லிகை மொட்டுகள் விழுந்த அந்த நொடி அஸ்வின் நினைவுக்கு வந்தது. அதோடு பயந்து நடுங்கிய அந்த விழிகளும். இரவு. மீராவால் கான்சென்ட்ரேஷனாக இருக்க முடியவில்லை. புத்தகத்தை திறந்து வைத்திருந்தாள். ஆனால் ஒரே வரியை 5 முறை படித்து கொண்டிருந்தாள். மீரா என்று சுவாதி அழைக்க அவள் திடுக்கிட்டு திரும்பினாள். என்னக்கா? அவளிடம் ஏதோ சொல்ல நினைத்து வார்த்தையை எடுத்த சுவாதி சிந்தித்தபடி அவன் என்றாள். யாரு? நீ யார சொல்றக்கா என்றாள் மீரா. சுவாதி ஜன்னல் அருகே நின்றாள். அவன் கோவப்படுவான்னு நினைச்சேன், ஆனா என்று சுவாதி யோசனையாக நின்றாள். எதற்கும் கவலைப்பட மாட்டான் போல. அவனுக்கு எல்லாம் ஈஸிதான். அதனால்தான் பெண் வீட்டார்களிடம் வாயில் கூசாமல் சீர் கேட்டிருக்கிறார்கள் என்று மனதில் நினைத்து கொண்டாள். அவள் அஸ்வினை பற்றி தான் பேசுகிறாள் என்று மீராவுக்கு புரிந்தது. அவரை பார்த்தா நல்லவராத்தான் தெரியுதுக்கா என்று சொல்லிவிட்டாள் மீரா. சுவாதி திரும்பினாள். ஒரே நாள்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டியா அக்கா என்று தடுமாறினாள். சரி விடு. சுவாதி பெருமூச்சு விட்டாள். நான் யாரையும் ஹேட் பண்ணணும்னு நினைக்கல. அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையில போறதுக்கும் எனக்கு பிடிக்கல. சுவாதியின் குரல் உடைந்து இருந்தது. மீரா மெதுவாக அவளை பார்த்தாள். அக்காவின் வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் அவளுக்கு புரிந்தது. மறுநாள் காலை. வழக்கம் போல மீரா காலேஜுக்கு கிளம்பி பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தாள். தூரிகா ஐஸ்கிரீம் வாங்க போயிருந்தாள். அதே நேரம் கருப்பு நிற கார் ஒன்று அவள் அருகே வந்து நின்றது. மீரா புரியாமல் திரும்பி பார்த்தாள். அந்த காரின் கண்ணாடி மெதுவாக மெல்ல மெல்ல இறங்கியது. அஸ்வின். அவனை பார்த்த கணம் அவளது இதயம் ஒரு நொடி நின்றது போல ஆனது. ஹாய் மல்லிப்பூ என்றான் சாதாரணமாக. மீரா சுற்றுமுற்றும் பார்த்தாள். அங்கு எவரும் இல்லை என்றவுடன் தான் அவளது மனம் நிம்மதி மூச்சு விட்டது. என்னங்க, உங்களைத்தான். பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்களா என்றான். பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாம வேற எதுக்கு நிற்பார்களாம் என்று எண்ணியவள் அதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் என்று ஒற்றை சொல்லால் முடித்து கொண்டாள். வாங்க, நான் டிராப் பண்ணிடுறேனே என்றான். வேண்டாம் என்று உடனே அவள் சொல்ல அவன் புருவம் உயர்ந்தது. நான் உங்களை கடிச்சிடலாம் மாட்டேன், பயப்படாம வந்து ஏறுங்க என்றான். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யாரு? எங்க ஊருக்காரங்க எல்லாரும். அவன் சிரித்தான். சரி, அப்போ நான் இங்க நின்று பேசினா மட்டும் தப்பா நினைக்க மாட்டாங்களா என்று அவன் சொல்ல மீரா வாயடைத்து போனாள். அவன் காரில் சாய்ந்தபடி அவளை ரசித்தான். அவளது விழிகள் அவனை ஈர்த்தது. உனக்கு என்னை பார்த்தா ஏன் இவ்வளோ பயம்?
என்றான் குறும்பாக. பயமா? பயமா இல்ல என்றாள். அப்போ? அவள் பதில் சொல்லவில்லை. அவன் மெதுவாக அவள் முன் குனிந்தான். நானும் பார்க்குறேன், நேத்து நான் வந்ததுலேருந்தே நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. இப்போது வீராவின் விரல் நடுங்கியது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. பொய் பொய் சொல்ற. அவள் சற்றென்று அவனை பார்த்தாள். அப்போது அவன் கள்ளமாக சிரித்து கொண்டிருந்தான். அந்த சிரிப்பு அவளை என்னவோ செய்தது. சரி, இப்போ ஒரு டீல் என்றான் அவளிடம். என்ன? நீ நார்மலா பேசணும், இல்ல நான் தினமும் காலேஜ் பஸ் ஸ்டாப்க்கு வருவேன் என்றான். மீராவின் கண்கள் விரிந்தது. என்ன? ட்ரை மீ என்றான் குறும்பாக. ட்ரை மீயா? அவனை கேள்வியாக பார்த்தாள். எஸ், ட்ரை மீ. அஸ்வின் சொன்ன அந்த 2 வார்த்தைகளும் மீராவின் காதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. இதன் உள்ள அர்த்தம் வெவ்வேறு கோணங்களில் அவளை என்னென்னவோ செய்தது. நீங்க இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க என்றாள் அவசரமாக. எப்படி? எப்படியெல்லாம் என்றான் குறும்பாக. இப்படி இப்படி நெருக்கமா. நான் சாதாரணமாக தானே பேசுகிறேன். ஆனால் நான் கம்ஃபர்டபுளாக இல்லை என்றாள் அவள். தன் தலையை சாய்த்த வண்ணம் அஸ்வின் அவளை சில நொடிகள் அமைதியாக பார்த்தான். பிறகு மெதுவாக நேராக நின்றான். சரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு எனக்கு இன்டென்ஷன் இல்லை. அவன் இவ்வளவு சீக்கிரம் பின்வாங்குவான் என்று எதிர்பார்க்கவில்லை மீரா. ஆனா என்றான். அவன் மீண்டும் நிமிர்ந்து பார்த்தாள். நீ என்னை பார்த்தாலே ஓடுறது மட்டும்தான் கொஞ்சம் ஓவர் என்றான். அவளுக்கு வெட்கமா கோபமா என்று தெரியவில்லை. அவன் இப்படி சொல்லவும் தலையை கவிழ்த்து கொண்டாள். அந்த நேரம் தூரிகா ஐஸ்கிரீம் உடன் வந்தாள். ஹாய் மாமா என்று கேசுவலாக கையசைத்தாள். மீரா அதிர்ச்சியுடன் தங்கியை பார்த்தாள். மாமாவா என்று அஸ்வின் சிரித்தான். அப்போ உங்களை என்னன்னு சொல்ல? சாரா? அதுவே பெட்டர் என்றாள் மீரா பற்களை கடித்துக்கொண்டு. ஓஹோ என்று தூரிகா இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். அஸ்வின் சிரித்தபடி காரின் கதவை திறந்தான். வாங்க மேடம்ஸ், டிராப் பண்ணிடுறேன் என்றான். வேண்டாம் என்று மீரா மீண்டும் சொல்ல, நான் வரமாமா என்று தூரிகா உடனே ஏறிவிட்டாள். தூரிகா என்று மீரா அதட்டினாள். ஏய், நீயும் வாடி, லேட் ஆகுது என்றாள். அதெல்லாம் வேண்டாம், இப்ப பஸ் வந்துடும், போய்க்கலாம் என்றாள். பஸ்ஸு பிரேக் டவுன் ஆண்டி, இப்பதான் அந்த கடையில சொன்னாங்க என்றாள் தூரிகா. வேறு வழியின்றி மெதுவாக காரில் ஏறினாள் மீரா. பின்னி இருக்கையில் மீரா அமர்ந்து இருந்தாலும் தன்னுடன் பயணிக்கிறாள் என்று நினைக்கையில் அவனுக்கு பேரானந்தமாக இருந்தது. இனம் புரியாத ஒரு துள்ளல் அவன் மனதில் எழுந்தது. காரில் முழு அமைதி. எஃப்எம்மில் மெல்லிய ஒளியில் பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. முன் இருக்கையில் இருந்த தூரிகா விண்டோ வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். கண்ணாடியின் வழியாக அஸ்வின் அவ்வப்போது மீராவை பார்த்தான். அவளை பார்க்கும் கணமெல்லாம் வசந்தத்தின் பிடியில் இருப்பது போல உணர்ந்தான். அவள் முகத்தை திருப்பிக் கொண்டே இருந்தாள். என்ன டிபார்ட்மெண்ட் என்று கேட்டான். பிகாம் என்று பட்டென்று தூரிகா சொன்னாள். அஸ்வினுக்கு தூரிகாவின் பதில் புஷ் என்று ஆனது. அவன் கேட்டது மீராவிடம், ஆனால் பதில் சொன்னது என்னவோ தூரிகா. அவங்க என்றான். மீராவா? மீரா பிஎஸ்சி. இப்போது தூரிகாவே பதில் சொல்ல, அவங்க பேச மாட்டாங்களா என்றான். பிஎஸ்சி மேக்ஸ் என்றாள் சுருக்கமாக. அதான் இவ்வளவு கணக்கு போட்டு பேசுறீங்களா என்றான். மீரா புரியாமல் பார்த்தாள். ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை மட்டும் என்றான். அவன் சொல்வதை கேட்டு தூரிகா சிரித்து விட்டாள். ஆமா, இவ எப்பவுமே இப்படிதான். நீ கொஞ்சம் அமைதியாயிரு என்று மீரா மெதுவாக கடிந்தாள். அதை கேட்ட அஸ்வினுக்கு சிரிப்பு வந்தது. காலேஜ் வந்ததும் மீரா வேகமாக இறங்கினாள். தேங்க்ஸ் என்று கூட அவள் சொல்லவில்லை. அவள் உள்ளே செல்ல முயல, ஏய் மல்லிப்பூ என்று அழைத்தான். அவள் திரும்பினாள். அவன் கண்ணாடியை இறக்கி சாய்த்தபடி பார்த்தான். இனிமே பஸ் ஸ்டாப்லலாம் நிக்காத என்றான். ஏன் என்பது போல பார்த்தாள். நான் தினமும் வந்துடுவேன் என்றான். அவள் கண்கள் பெரிதானது. அப்போ எங்களை அழைத்து கொண்டு போய் விடுறதுதான் இனி உங்க டியூட்டி போல என்று தூரிகா சிரிப்பை அடக்க முடியாமல் சொன்னாள். மீராவுக்கு கோபம் தலைக்கேறியது. தூரிகாவை கடுமையாக முறைத்து விட்டு செல்ல, ஏய் மீரா, என்னப்பா என்ன விட்டுட்டு போற என்று அவள் பின்னால் ஓடினாள் தூரிகா.
அவள் சின்ன பிள்ளை போல ஓடுவதை பார்த்து சிரித்தான் அஸ்வின். பாய் என்று சொல்லி கையசைத்துவிட்டு காரை கிளம்பினான். தூரிகாவும் ஓடிக்கொண்டே அஸ்வினுக்கு பதிலுக்கு பாய் என்று கையசைத்தாள். முழு நாளும் மீராவால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. யாரடி அந்த ஹேண்ட்ஸம் என்று தோழி நிவேதா கேட்டாள். யாரும் இல்ல. அப்படின்னா ஏன் இப்படி ரெட் ஆகுற என்று நிவேதா கேட்டாள். வெயில் என்றாள். கிளாஸ் ரூம்குள்ள வெயிலா என்று நக்கலாக நிவேதா சொல்ல மீரா புத்தகத்தை திறந்து முகத்தை மறைத்து கொண்டாள். ஆனால் அவளது மனதில் அவனுடான உரையாடல் தொடர்ந்து ஓடியது. மல்லிகைப்பூ. அவன் சொல்லும் வார்த்தையை அவளும் ஒரு முறை சொல்லி பார்த்தாள். மாலை வீட்டிற்கு வந்ததும் சுவாதி அவளை கவனித்தாள். என்னடா இன்று ரொம்ப சைலண்டா இருக்க என்றாள் அவள். டயர்டா இருக்குக்கா. காலேஜுக்கு போவ காரு கிடைச்சா டயர்டா வருமா என்று தூரிகா சிரித்து கொண்டே நக்கலாக சொல்ல மீரா அதிர்ச்சியாய் திரும்பினாள். தூரிகா பல் எடுக்கால் கடிந்து அவளை முறைத்தாள். சுவாதியின் பார்வை கூர்மையானது. காரா? அது என்று மீரா தடுமாற, அஸ்வின் மாமா தான் டிராப் பண்ணிட்டு போனார் என்று தூரிகா போட்டு கொடுத்தாள். அந்த நொடி அந்த இடம் முழுவதும் அமைதி நிலவியது. சுவாதியின் முகத்தில் எந்த உணர்வும் தெரியவில்லை. ஆனால் மீராவின் இதயம் வேகமாக துடித்தது. என்ன நடக்குது என்றாள் சுவாதி. அஸ்வின் மாமா தான் டிராப் பண்ணிட்டு போனார் என்று தூரிகா அழுத்தமாக சொல்லி முடித்தவுடன் மீரா அவளை முறைத்தாள். நீ வாயை மூடிட்டு இருக்க முடியாதா? நான் என்ன பொய்யா சொன்னேன் என்றாள் தூரிகா பதிலுக்கு. சுவாதி அமைதியாக இருவரையும் பார்த்தாள். எப்போ என்று சாதாரணமாக கேட்டாள். காலையில. பஸ் ஸ்டாப்ல பார்த்தாரா என்று சுவாதி கேட்க மீரா மெதுவாக தலையசைத்தாள். அப்புறம்? நத்திங் அக்கா, சும்மா டிராப் பண்ணிட்டு போனார் என்றாள் மீரா. சுவாதி சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. பிறகு தண்ணீர் குடித்துவிட்டு மெதுவாக சொன்னாள். மீரா, அன்னெசரியா க்ளோஸ் ஆயிடாத. அந்த வார்த்தை மீராவை உள்ளுக்குள் ஏதோ குத்தியது. அக்கா, நான் உன்னை தப்பா சொல்லலடா. சுவாதியின் குரல் மென்மையாக இருந்தது. ஆனா வெளி உலகம் அப்படி பார்க்காது. மீரா அமைதியாக நின்றாள். எதுவும் தப்பா போய் முடிஞ்சிடக்கூடாது. கவனமாயிரு. எவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு சுவாதி உள்ளே சென்றாள். மீராவின் மனம் ஏனோ கனத்தது. அன்று இரவு அஸ்வின் பால்கனியில் நின்று போனை பார்த்து கொண்டிருந்தான். அவனது எண்ணம் முழுவதும் மீராவின் பயந்த முகம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது கிருத்திகா அங்கு வந்தாள். என்ன ப்ரோ, மல்லிகைப்பூ மனம் இன்னும் மனசுல வீசிக்கிட்டு இருக்கோ என்று அவள் கிண்டலாக சொல்லிக்கொண்டே தமையன் அருகில் வந்து நின்றாள். ஏய், உனக்கு வேறு வேலையே இல்லையா என்றான் அவன். பேச பார்த்தாலே தெரியுதே என்றாள் அவள். அவன் சிரித்தான். அவள் ரொம்ப இன்னசென்ட் என்றான். டேஞ்சரஸ் வேர்டன்னா? ஏன், இந்த இன்னசென்ட் கேர்ள் தான் லேட்டர் ஹார்ட் அட்டாக் கொடுப்பாங்க தெரியுமா? அவன் சிரித்து கொண்டே போனை அன்லாக் செய்தான். மீராவின் நம்பர் ஸ்கிரீனில் இருந்தது. அதை பார்த்ததும் கார்த்திகாவின் கண்கள் விரிந்தது. ஓஹோ, நம்பர் கூட சேவ் பண்ணிட்டியா? தூரிகா போன்லேருந்து எடுத்தேன் என்றான். கிரிமினல் புரோனி என்றாள் அவள். அவன் கால் பட்டனை அழுத்த போய் நின்றான். அவன் கண்கள் கிருத்திகாவை நோக்கியது. என்ன என்று கிருத்திகா கேட்டாள். கால் பண்ணலாமா வேண்டாமா? அடடா, லவ் சிம்டம்ஸ் ஆரம்பம் என்றாள் அவள். அவன் சிரித்தபடி போனை பாக்கெட்டுக்குள் வைத்தான். வேணாம், அவ ஏற்கனவே என்னை பார்த்து பயப்படுறா என்று சொன்ன தமையனை ஆழமாக பார்த்தாள். மறுநாள் மீரா பஸ் ஸ்டாப்புக்கு வரும்போதே சுற்றுமுற்றும் பார்த்தாள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கார் தென்பட்டதாக தெரியவில்லை. என்னடி தேர்ற என்று தூரிகா கேட்டாள். ஒண்ணுமில்ல. ஆனால் அவளது பார்வை மீண்டும் ரோடை தேடியது. பஸ் வந்ததும் இருவரும் ஏறினார்கள். ஜன்னல் அருகே அமர்ந்த மீராவின் போன் வைப்ரேஷன் ஆனது. அன்னோன் நம்பர். ஹலோ என்றாள் மீரா. பஸ்ஸில் சீட்டு கிடைச்சிச்சா? மீராவின் இதயம் தூக்கி வாரி போட்டது. அஸ்வினின் குரல். என் நம்பர் எப்படி? நேத்தே சொன்னேன்ல, டிடெக்டிவ் சீக்ரெட். அவன் இப்படி சொல்ல அவளுக்கு சிரிப்பு வந்தது. நீங்க ரொம்ப ஓவர். இப்ப பயப்படாம பேசுற? அவள் உடனே சீரியஸ் ஆனா. எதுக்காக கால் பண்ணீங்க? சும்மாவா? காலையிலேருந்து பார்க்கலையே. அந்த வார்த்தை அவளது கன்னங்களை சூடாக்கியது.